டிஆர்பி எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் தியரியில் அமோனியானுடைய பாயிண்ட் குரூப் என்ன? அமோனியானுடைய ஆர்டர் என்ன? அமோனியாவில் என்னென்ன சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் இருக்குது? என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஸோ அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அமோனியாவுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. NH3, மிடில் உள்ளது N, அதுக்கப்புறமா அந்த பாண்டில் உள்ளது எல்லாமே H. NH3, H வந்து 3 இருக்குது, மிடில் நைட்ரஜன் இருக்குது. அப்போ இதனுடைய இந்த பாயிண்ட் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C3V, இதனுடைய ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ இந்த அமோனியாவில் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்துட்டு நைட்ரஜன் வழியாக பாஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள், இதுதான் வந்து இந்த நைட்ரஜனில் பாஸ் ஆகக்கூடிய பிரின்சிபல் ஆக்சிஸ். C3 இருக்குதா? ஓகே. அப்போ இதில் C3 இருக்குது. அதுக்கப்புறமா இந்த 3Vன்னு போடுறோம் பாருங்கள். விங்கிறது இந்த வெர்டிக்கல் பிளேன், அதாவது ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அப்போ அந்த ரெஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3V இருக்குது. அப்போ 3V எது வழியாக பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நைட்ரஜன் அதுக்கப்புறமா ஒரு ஹைட்ரஜன், ஸோ அது வழியாக பாஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாஸ் ஆகுது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சிக்மா வி, சரிங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நைட்ரஜன், அதுக்கப்புறமா இந்த ஹைட்ரஜன் வழியாக இந்த பிளேன் நமக்கு பாஸ் ஆகுது, சரிங்களா? இது ஓகே. இப்போ அடுத்ததாக 3 சிக்மா விலையும் இப்போ அடுத்த ஒரு பிளேன் பாருங்கள், எது வழியாக பாஸ் ஆகுது? அடுத்தது ரெண்டாவது, அடுத்தது அதே போல் நைட்ரஜன் ஹைட்ரஜன், அடுத்த ஒரு பிளேன் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இங்கே ஒன்று ரிமைனிங் ஒன்று இருக்குது பாருங்கள், அது வழியாக பாஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இந்த இருக்குல்லையா? அப்போ பாருங்கள் 3 சிக்மா வி. அப்போ நமக்கு இதில் பிரின்சிபல் ஆக்சிஸ் என்ன பார்த்தோம்? C3 பார்த்தோம் இல்லையா? C3னா இந்த 120 டிகிரி ரொட்டேஷன் ஆகணும். அப்போ நமக்கு இதில் பார்த்தது என்ன? இந்த சிக்மா வி 3 சிக்மா வி பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் இந்த C3 பிரின்சிபல் ஆக்சிஸ் பார்த்துக்கிறோம். இப்போ இதில் இந்த ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த C3னுடைய ரொட்டேஷன், சரிங்களா? அப்போ பாருங்கள் இதில், அப்போ அதில் ஒரு 120 டிகிரி ரொட்டேஷன் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும் 120 டிகிரி ரொட்டேஷன் ஆகுதா? ஓகே. அப்புறமா 3 ரொட்டேஷனில் அது வந்துட்டு ஒரிஜினல் பொசிஷன், அதாவது ஐடென்டிக்கல் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு போயிடும். சரி, அப்போ இது வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் இல்லையா? அப்போ C3ங்கிறது பிரின்சிபல் ஆக்சிஸ். அதுக்கப்புறமா இது என்னெல்லாம் இருந்தது? சிக்மா வி 3 சிக்மா வி இதில் இருந்தது. ஸோ இதுதான் இந்த அமோனியாவினுடைய பாயிண்ட் குரூப் C3V. ஆர்டர் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு 6.